ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ எப்படி இருக்கு? ஸோ நல்லா இருக்கா? ஸோ நல்லா இருந்துச்சுனாக்கா மறக்காம ஒரு லைக்கை தருவிட்டேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மொழிகிட்டே இருக்கும். அது இல்லாமல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வந்து பண்ணாக்க நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்கவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் நம்ம பார்த்தலாமா? ஸோ ஃபஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ப்ராஜெக்ட் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்க்ளூட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு சைடில் டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் இனிமேல் ஷோ தான் அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே கால த்ரீ பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வந்து ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே த்ரீ பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். தமிழ் ஃபாண்ட் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இங்கிலீஷ் ஃபாண்டு. இது ரெண்டுத்துமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே சைட்னு இருக்கா அது கிளிக் பண்ணாலும் போதும் ஆட்டோமேட்டிக் இது வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே. இப்போ உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பண்ணாக்க நான் அப்ரிஷியேட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷனில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி வந்து பண்ணாக்க ஷோகம். இதில் எடிட் பண்ணுறது கஷ்டம் இல்லை, ரொம்ப விஷயம். ஜஸ்ட்டு பிக்கு மட்டும்தான் ஆட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டிங்க ஈஸியாக வேணும், ஸோ அதனால ஈஸியாக கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் போட நினச்சினாக்க ஜஸ்ட்டு உங்களுடைய சப்போர்ட்டை மட்டும் வந்து பண்ணாக்க கொடுங்க, அதுவே எனக்கு வந்து பண்ணாக்க போதும். ஓகே. ஸோ இப்போ நான் இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே பிக் 1 பிக் 2ன்னு வந்து பண்ணாக்க 2 கொடுத்துருப்பேன். இதில் நம்ம பிக் எப்படி ஆட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? அதுக்கு கீழே பிக் 1ன்ற குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே எடு குரூப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும், அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர்ன்ற கொட்டு இந்த செலக்ட் ஸ்டாரிக்னு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எந்த பிக்கை டிபே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அது கிளிக் பண்ணால் போதும். கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பண்ண உங்களுடைய பிக் ஆட் ஆயிடும். உங்களுடைய பிக்கு சரி ஆட் ஆயிடுனாக்க இந்த ஃபிட்டுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே முடிச்சு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைலுக்கு யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து நான் அசென்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுருக்கோங்க. ஓகே. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பிக்கு 2 இருக்கா இதில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய கேர்ள் பிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிங்க. இல்லை உங்கள்கிட்ட கேர்ள் பிக் இல்லையானாக்கா ஏதாவது கார்ட்டூன் இமேஜ் வந்துச்சுனாக்கா அதை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் இப்படி தான் ஷோகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்துடலாமா? ரொம்ப ஈஸி தான். ஸோ கீழே ஒரு கிரே கலர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்ட்டு கொட்டு ஸ்டார்டிங் கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பிக்கு செலக்ட் பண்ணலாம்? இதா. ஸோ இதே நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். மேலே வந்து பண்ண ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுக்கான எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இதே சேமத்தில் அடுத்தடுத்து இருக்கிற அந்த கிரே கலரில் வந்து பண்ண ஒன் பண்ண நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு பிக்கு கிட்ட வந்துக்குங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் அட்ஜஸ்டன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ணாக்க செலக்ட் ரிசிப்ட்டே இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டாண்டர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மாரி நீங்கள் ஆன் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு ஆட் ஃபீட்டில் கலர் ரேட்டு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ணாக்க செலக்ட் சர்ச் வைப்ரேஷன் ஃபிட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்ச்னு மட்டும் வந்து பண்ணாக்க மேனேஜ்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் மறுபடியும் கலர் ரேட்டில் இப்போ எக்ஸ்பிரஷன் கமெண்ட் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே காமா இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வேலை நீங்கள் கம்மி பண்ண இது லைட்டை வந்து பண்ணாக்க டார்க்னஸ் ஆகும். எக்ஸ்பிரஷன் வேணாலும் உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கொஞ்சம் டார்க்னஸ் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டெஸ்ட் வந்து பண்ணாக்க நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ கரெக்டாக உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி இட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இதை ஆடிச்சா நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட்டை அடுத்தடுத்து அந்த பிக்குக்கு எப்படி ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா? ஜஸ்ட் இப்போ நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த சைடில் 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காஃபிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும். ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு நான் வேறு பிக்கு நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
ஓகே. ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாரி எஃபர்ட்குள்ள போயிட்டு இந்த லாஸ்ட் எஃபர்ட் இருக்காது. நீங்க செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இது வேல்யூவை நீங்க அசைன் பண்ணி இந்த பிக்குக்கு தகுந்த மாரி அசைன் பண்ணி கரெக்ட்டா ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இதே சமயத்துல வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட பிக்குக்கு தகுந்த மாரி வந்து பண்ணாக்க டெஸ்ட்டுடைய பிளேஸும் வந்து பண்ணாக்க நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த டெஸ்ட்டை போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இது வந்து பண்ணாக்க மேலே கொண்டு போய் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தோணுது வந்து சாரி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணி விட்டுருக்குங்க. ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபைனலி இந்த ஆப்ஷன் போயிட்டு இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் டேட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் கைஸ்.